Hi students, welcome to BB Max. இன்னைக்கு 10th standard Max 8th chapter Statistics and Probability ல 13th sum பார்க்க போகிறோம். 13th sum வந்து கொடுத்துருக்காங்க. The time taken by 50 students to complete a 100-meter race are given below. Find the standard deviation கேட்டுருக்குறாங்க. இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, இங்கே number of students கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது டைம் வந்து 8.5 to 9.5, 9.5 to 10.5 இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்சர்வேஷன்ஸ். அடுத்தது இதுக்கு வந்து மிட் வேல்யூ வந்து 17. இது மேலே இருக்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ், கீழே இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் விட்டுட்டோம்னா சென்டரில் 17. இப்போ 17லேருந்து மிட் வேல்யூ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? மிட் வேல்யூலேருந்து இதையே மைனஸ் பண்ணணும். இப்போது மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போன சம்மில் பண்ணோம் இல்லைங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண மிட் வேல்யூ பாருங்கள். 8.5 + 9.5 ரெண்டையும் ஆட் பண்ணால் 180. 5 + 5 10, 9 + 1 10, 10 + 8 18. இது 2ஆல் டிவைட் பண்ணால் 9. இதுதான் மிட் வேல்யூ. அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 10. அடுத்தது 10.5 + 11.5 ரெண்டையும் ஆட் பண்ணால் 11. 2ஆல் டிவைட் பண்ணால் 11. அடுத்தது இது 12, இது 13. இப்போ இதில் வந்து அஸ்யூம்டு மீன் எடுக்கிறோம். அஸ்யூம்டு மீன் வந்து இங்கே மேலே 2 டிஜிட்ஸ் விட்டுட்டு இதில் எடுக்கக்கூடாது, இந்த எக்ஸில் தான் எடுக்கணும். இதில் எடுக்கணும். இந்த கீழே 2 நம்பர் விட்டுட்டு சென்டரில் இருக்கிறது இதுதான் 11. இந்த 11 தான் ஏ. அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஏ. இந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸு, இது ஏ. இப்போ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். இப்போ 9 - 11 - 2. இங்கே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். அப்போ 9 - 11 - 2. அதே மாதிரி 10 - 11 - 1. அடுத்தது 11 - 11 0. 12 - 11 1. 13 - 11 2. அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. சி வந்து கிளாஸ் இன்டர்வல். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதிலிருந்து இதையே மைனஸ் பண்ணி போட்டோம்னா அதுதான் கிளாஸ் இன்டர்வல். இப்போ 9.5லேருந்து இந்த 8.5 மைனஸ் பண்ணோம்னா 5ல் 5 போச்சுன்னா 0, 9ல் 8 போச்சுன்னா 1. அப்போ 1 தான் சி, கிளாஸ் இன்டர்வல் 1. இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. இப்போ இது எக்ஸ் மைனஸ் ஏ, இது சி வந்து 1. 1ஆல் டிவைட் பண்ணோம்னா சேம் நம்பர் தான் வரும். -2 / 1 -2, -1 / 1 அதே -1, 0/1 0, 1/1 1, 2/1 2. நெக்ஸ்ட் டி ஸ்கொயர். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணும். -2 × -2 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 2 சார் 4, -1 × -1 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 1 is 1, 0 × 0 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. நெக்ஸ்ட்டு எஃப்டி. எஃப்டி வந்து எஃப் இன்ட்டு டி. இது எஃப் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம டி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6 × -2 -12, 8 × -1 -8, 17 × 0 0, 10 × 1 10, 9 × 2 18. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 20, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 18, இதில் மைனஸ் பண்ணோம்னா 8. அடுத்து எஃப்டி ஸ்கொயர். எஃப்டி ஸ்கொயருங்கிறது எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர். இதையே ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது, எஃப்டி ஸ்கொயர்னு பண்ணிடக்கூடாது. இது ஹோல் ஸ்கொயர்னு இருந்தால் தான் நம்ம இதை வந்து ஃபுல்லாக பண்ண முடியும். நம்ம எஃப் இன்ட்டு இந்த டி ஸ்கொயர். அப்போ 6 × 4 24. அடுத்து 8 × 1 8. அடுத்து 17 × 0 0, 10 × 1 10, 9 × 4 36. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 78. இது சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர், இது சம்மேஷன் எஃப்டி. இப்போ சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி பை என் த ஹோல் ஸ்கொயர். சி வந்து கிளாஸ் இன்டர்வல் 1 1. 1ஆல் இது பண்ணோம்னா இது மட்டும்தான் வரும். இப்போ 1 × ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் வந்து 78. 78 பை என் வந்து 50. கேபிட்டல் என் போடணும், ஸ்மால் என் கிடையாது.
கேபிட்டல் என்கிறது சம்மேஷன் எஃப் தான் கேபிட்டல் என். இப்போ சம்மேஷன் என் வந்து இங்கே 50 கண்டுபிடிச்சிருக்கிறோம். என் கேபிட்டல் என் வந்து 50 மைனஸ் இது வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப்டி பை 50. இப்போ 78 50ஆல் டிவைட் பண்ணணும். 78 50ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் 50. 8ல் 0 போச்சுன்னா 8, 7ல் 5 போச்சுன்னா 2. பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஒரு 0 சேர்த்திட்டோம்னா 5 டைம்ஸ் போட்டோம்னா 5 5 25. அப்போ 250. இது மைனஸ் பண்ணோம்னா 8ல் 5 போச்சுன்னா 3 0. மறுபடியும் இன்னொரு 0 சேர்த்திக்கிறோம். 6 டைம்ஸ் போட்டோம்னா 6 × 50 300. அப்போ 0 வந்துடுச்சு. அப்போ இதோட வேல்யூ வந்து 1.56 மைனஸ் இந்த 8/50. 8 வந்து 50ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 8 தான் இருக்குது, டிவைட் பண்ண முடியாது. பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 1 டைம் போட்டோம்னா 50 0. 8ல் 5 போச்சுன்னா 3. இன்னொரு 0 சேர்த்திக்கிறோம். 6 5 30. 6 × 0 0 300. அப்போ 0.16ன்னு வந்துடுச்சு. இது ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப். நெக்ஸ்ட்டு 1 × ரூட் ஆஃப் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதே ரூட் தான் வரும். 1.56 மைனஸ் 0.1 ஸ்கொயர். இப்போ 1.56 மைனஸ் இந்த 0.16 மல்டிப்ளை பண்ணோம்னா பாருங்கள் 0.16 × 0.16 6 6 36 ரிமைண்டர் 3 1 6 is 6 + 1 3 6 × 0 0. முதல்ல டெசிமல்லாம் வைக்காமல் சும்மா அப்படியே நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆன்சரில் டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து 1 6 is 6 1 1 is 1 1 0 0 0 × 6 0 0 × 1 0 0 0 0. இப்போ ஆட் பண்ணோம்னா 6 15 ரிமைண்டர் 1 2 0 0. இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட், பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட். அப்போ 1 2 3 4 டிஜிட் தள்ளி புள்ளிக்கணும். 1 2 3 4. இப்போ 0.0256ன்னு வந்துருச்சு. இப்போ இது மைனஸ் இந்த நம்பர். இப்போ இந்த 1.56 0.0256 மைனஸ் பண்ணணும். பாருங்கள் 1.56 இங்கே 0.0256 இங்கே வேல்யூ உள்ளது ரெண்டுக்கும். அதனால் நம்ம இங்கே 0 2 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 5 போச்சுன்னா 4, இங்கே 5ல் 2 போச்சுன்னா 3, 5ல் 0 போச்சுன்னா 5, 1ல் 0 போச்சுன்னா 1. இப்போது 1.5344ன்னு வந்துடுச்சு. இப்போ இந்த 1.5344க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். 1.5344. இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்டாக எடுத்துக்கிறோம், இந்த பக்கம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ சேம் நம்பராக எடுக்கணும். 1 1 is 1. இது 0 வந்துடுச்சு. பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. இந்த 2 டிஜிட்டு கீழே இருக்கிறோம் 53. இப்போ 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 × 22 44. இப்போ மறுபடியும் இது மைனஸ் பண்ணால் 13ல் 4 போச்சுன்னா 9. அடுத்த 2 டிஜிட் இருக்கிறோம் 44. இந்த 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24. 24 இதில் 3 டைம்ஸ் போடலாம். 3 டைம்ஸ் போட்டோம்னா 729. 243 × 3. அப்போ 729. 14ல் 9 போச்சுன்னா 5, 3ல் 2 போச்சுன்னா 1, 9ல் 7 போச்சுன்னா 2. இப்போ மறுபடியும் 2 0 போட்டுக்கிறோம். சிங்கிள் டிஜிட் எடுக்கக்கூடாது, 2 0 போடணும். போட்டுட்டு இந்த 123 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 246. இது கூட மறுபடியும் 8 டைம்ஸ் போட்டோம்னா 19744. இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 8 பண்ணோம்னா 19744. அப்போது 1.238. இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதனால் அப்ராக்சிமேட்லி போட்டு 1.238 போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் ஈஸியான சம் தான். இது போட்டு பாருங்கள், திருப்பி போட்டு பாருங்கள். அப்போ தான் லாங் டிவிஷன் எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.